காலத்தின் கட்டாயம்னா என்னங்க? என்னங்க? மனிதன் சாப்பிடுவது காலத்தின் கட்டாயம். எல்லாரும் சாப்பிடுறோம். சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது விருப்பம். விருப்பம் இருக்க சிலர் மட்டும் சாப்பிடுறோம். அப்படி கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போவது காலத்தின் கட்டாயம்னா, உலகத்தில் உள்ள எல்லா குடும்பத்திலையும் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போகிறது. அப்படி போடுங்க. அப்படியா இருக்கு? அப்படியா இருக்கு? எங்கப்பா இருக்கு? பாதி பேர் படாத பாடுபடுறான். விருப்பம் உள்ள சிலர் மட்டும் வேலைக்கு போகிறார்கள். இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சோம்னா மனிதனை கட்டாயப்படுத்த முடியாது. என்னுடைய நண்பர் ஒருவர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டேன். நான் என் மனைவிய கட்டாயமா நீ வேலைக்கு போகணும்னு கட்டாயப்படுத்தினேன், முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு 30 நாள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. 30 நாள். உங்களுக்கு ஆயிடுச்சுங்களா? இல்லைங்க. இல்லையா? சரி. 30 நாள் அழுத்தி சொல்லும் போது ரொம்ப அனுபவிச்சு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடடா 30 நாள் தானே, அடப்பா சந்தோஷமா இருக்கிற அப்படிங்கிற ஆள்லாம் இருக்காங்க. அப்படிதான் கேட்டேன். 30 நாள்ல சந்தோஷம் தானையா, ஏன் சோகமா இருக்கேன்னு. அதுக்கு அந்த நண்பன் சொன்னாரு, இன்னைக்கு 30வது நாள், அதான் ஏன் சோகமா இருக்கு. விஷயத்துக்கு வந்துட்டீங்க. இந்த விஷயத்த சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எழுக என எழுந்தா என் செய்வதனே. கோவலன் கண்ணகியை பார்த்து எழுன்னு சொன்ன உடனே கண்ணகி எழுந்துட்டாலும். நான் யோசிச்சேன், இது என்ன இவ்வளவு பெரிய விஷயமா, ஏன் இவ்வளவு சிறப்பா இளங்கோவடிகள் சொல்லியிருக்காருன்னு. அப்புறம்தான் தெரிஞ்சது, கணவன் எழுன்னு சொல்லி எழுந்த ஒரே மனைவி உலகத்திலேயே கண்ணகி வாழ்றான். கணவன் கண் கண்ட தெய்வம், அந்த தெய்வமே கட்டாயப்படுத்த முடியலன்னா காலம் எம் மாத்திரம் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு மனிதனால புயலையும் தடுத்து நிறுத்த முடியும், எரிமலையும் ஊதி அணைக்க முடியும். அதனால மனிதன் காலத்தின் கட்டாயத்துக்கு அடிபணிய மாட்டான், காலத்தை எதிர்த்து களம் இறங்குவான். இதுதான் உண்மை. இன்னைக்கு கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பத்துல, ஆடம்பரமா இருக்கணும்னு ஒரு விருப்பம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வெளியில நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி வீட்டுக்கார் வேகமா வந்தாரு. சொன்னாரு, வீட்டுக்கு போனாலே ஒரே தொல்லையா அப்படின்னு. ஏதோ தெரிஞ்ச விஷயம் தானே, இப்ப என்ன புதுசா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க ஆமா, அவர் வீடு பத்தி எனக்கு தெரியும், அவர் திருமணமான குடும்பம். அதனால எப்ப வீட்டுக்கு போனாலும் என் மனைவி 100 கூடு 200 கூடுன்னு தொல்லை பண்றா அப்படின்னாரு. சரி, அப்படி குடுக்குறியே, அவளை என்னதான் பண்றா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் தான் குடுத்ததே கிடையாது, எனக்கு எப்படி தெரியும். இப்படி ஒரு மனைவி கணவன் கிட்ட இருந்து அவளை சுலபமா பணம் வாங்க முடியறது இல்லை. அதே மாதிரி கணவனும் மனைவி கிட்ட இருந்து சுலபமா பணம் வாங்க முடியறது இல்லை. ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போறாங்க. இதுல காலத்தின் கட்டாயம் ஏதாவது இருக்கிறதா? இன்னும் சிலர் இருக்காங்க, சும்மா டைம் பாஸ்க்காக வேலைக்கு போறது. வீட்டுல சும்மா தானே இருக்கும், இங்க கொட்டுற குப்பைய ஆபீஸ்ல கொட்டுவோமே, இங்க தூங்குறத ஆபீஸ்ல தூங்குவாமே அப்படின்னு. யாரு தாய்க்குழு மட்டும்தானா இல்ல நீங்களுமா? இல்ல, இருவருமே அப்படின்னு தானே நான் சொல்றேன். அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நேற்று வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கும் போது 2 ஸ்கூல் பசங்க பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பா பயங்கர ஃபாஸ்ட், 5 மணிக்கு ஆபீஸ் விட்டா 5:15 வந்துடுவாரு அப்படின்னு. அதுக்கு இன்னொரு பையன் சொல்றான், அட போடா, எங்க அம்மா சூப்பர் ஃபாஸ்ட், கவர்மெண்ட் ஆபீஸ் 5 மணிக்கு முடிஞ்சா எங்க அம்மா மத்தியானம் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்தாங்க. என்ன எப்படி இருக்கீங்க, பையன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டேன். பையன் அப்பாவுக்கு உதவியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டேன். அவரு சும்மாதான் இருக்காரு அப்படின்னு. ஏன்டா இது வெளியில நின்றோன்னு ஆயிடுச்சு. ஆக ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறதுனால இன்னொரு குடும்பத்துல அப்பா பையன் இருவருக்குமே வேலையெல்லாம் போயிடுது. இப்படி வேலையில்லா திண்டாட்டம் வருது. என் சகோதரி அனுராதா சொன்னாங்க, எம்ஏ படிச்சவன் சர்வர் வேலை பார்க்கறாங்க, இதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி நாட்டுல குழப்பம், வீட்டுல என்ன குழப்பம்னு பார்த்தேன். அதாவது வீட்டுல கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போறதுனால ஆசையாய் கட்டிய வீட்டின் பெயரோ அன்னை இல்லம்,
ஆசை ஆசையாய் வளர்த்த அம்மா இருக்கும் இடமோ முதியோர் இல்லம், ஆசை ஆசையாய் வளர்க்க வேண்டிய குழந்தைகள் இருக்கும் இடமோ பள்ளி இல்லம். நல்லா போய் யோசிச்சு பார்த்தோம்னா காலத்தின் கட்டாயம் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போக கூடாதுன்னு தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் வருது. கடைசியா ஒரு குரல் சொல்லி முடிச்சுக்கிறேன். மனைத்தக்க மாண்டு உடைய லாகித்தர் கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. கணவனுடைய வரவில் குடும்பம் நடத்துவதை நல்ல மனைவி அவள் வெளியில் போய் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டாயமும் கிடையாது. செய்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய விருப்பத்தில் தான் செய்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.